உண்மையாகவே என்னோட நாள் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒழுக்கம் சீரீஸில் 4-5 எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். வழக்கம் போல் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அண்ணனோட நடைப்பயணத்தை முடிச்சுட்டு லெமன் டீ மட்டும் இல்லாமல் இன்னி ஓட்டத்துக்கு பிஸ்கோ டீ போட்டாச்சு. அதுக்கப்புறமா வலிமை பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு உடலுக்கு நீர் பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கும் பக்காவாக கிளம்பிட்டேன். என்னோட காலை வேலை உணவை அக்கா பையனோட சாப்பிட்டதுக்கப்புறம் அவனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன். அங்கே என் அண்ணன் கூட கிளம்பிட்டேன். அங்கேருந்து வந்த அப்புறம் நம்ம வாகனத்துக்கு இருக்கை உரை மாற்ற வேண்டியிருந்துச்சு. அதை மாற்றிட்டு அக்கா வந்து லசி கேட்டிருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா உப்பு போட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறவங்க, நான் லசி குடிக்கல சரின்னு. அதுக்கப்புறமா எங்கள் அக்கா பையனை பள்ளிக்கூடத்துலேருந்து அழைச்சி வந்துட்டு பார்க்குறேன். ஊரில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் வாங்கியிருக்கேன் போல். அப்புறம் என்னோட மதிய உணவுலாம் சாப்பிட்டு அப்புறம் மாலை வேலையில் வலிமை பயிற்சியை முடிச்சுட்டு உடலுக்கு நீரை ஏற்றிட்டு ஓட்ஸ் உணவோட என்னோட வகுப்பையும் முடிச்சுட்டேன். இன்னைக்கு இரவு நடையில் ஒரு மாற்றம் இருக்கணும்னு புதிய பாதையில் நடந்து முடிச்ச கையோட ஒரு குல்ஃபியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். எனக்கு இல்லை, என் அக்காவுக்கு. அப்புறம் இரவு உணவுக்கு 2 முட்டை தோசை சாப்பிட்டுட்டு 11 மணிக்கெல்லாம் டான்னு படுத்துட்டேன். ஒழுக்கமாக இருங்க நண்பர்களே.